ரஞ்சனியும் இஞ்சி கசாயமும். காலையில் எழுந்து கொள்ளும் போதே ரஞ்சனிக்கு தூக்கம் வந்தது. ஆனாலும் அம்மாவின் இடைவிடாத குரல் அவளை படுக்கையிலிருந்து எழ வைத்து விடுகிறது. ரஞ்சு, கீசர் போட்டு வச்சாச்சு, எழுந்திரிச்சு போய் குளி. சமையல் அறையிலிருந்து அம்மாவின் குரல் கேட்டது. வேக வேகமாக எழுந்து நீலா குளியலறைக்கு சென்றாள் ரஞ்சினி. அவள் யூனிஃபார்முடன் குளியலறையிலிருந்து வெளியே வருவதற்குள் அம்மா லஞ்ச் கட்டி ரெடியாக வைத்திருந்தாள். தட்டில் நூடுல்ஸும் ஸ்பூனும் ரெடியாக இருந்தது. பக்கத்தில் ஹார்லிக்ஸ் ஒரு டம்ளரில் காத்திருந்தது. 2 வாய் கூட முழுமையாக சாப்பிட முடியவில்லை அவளால். வாந்தி வருவது போல் இருந்தது. சொல்ல வாயெடுத்தால் திறந்த வாய்க்குள் அம்மா நூடுல்ஸை திணித்தாள். வாசலில் ஆட்டோக்காரனின் ஹாரன் சத்தம். அவசரமாக ஹார்லிக்ஸ் கலந்த பாலை விழுங்கிவிட்டு ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். எதிரில் வாக்கிங் ஷூட்டில் அப்பா வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார். இவளை கண்டதும் நின்று மெல்லிய சிரிப்புடன் கையசைத்தார். அவர் சொன்ன பாய் செல்போனில் அப்பாவுடன் பேசிக்கொண்டதவர்க்க இவளுக்கா என்று புரிதலின்றி பாய் சொல்லியவாறே கிளம்பினார் ரஞ்சினி. 10 மணி சுமாருக்கு அலுவலகம் வந்து சேர்ந்திருந்த அம்மா நகரின் அத்தனை அசதிகளையும் உடலில் தாக்கியவாறு அலுவலக வேலைக்கு தயார்படுத்தி கொள்ள எத்தனித்தாள். செல்போன் திரையில் மின்னிய எண்களை நோட்டமிட்டாள். ரஞ்சினி ஸ்கூல் நம்பர் தானே இது? யோசனையோடு ஹலோ சொல்ல எதன் முனை பேச தொடங்கியது. ரஞ்சினிக்கு உடம்பு சரியில்லை, உடனே வந்து கூட்டிகிட்டு போங்க. எனக்கு பதிலாக வேறு யாராவது ஃபோனை எடுத்திருந்தாலும் இப்படி தான் பேசியிருப்பார்களோ என்று வந்த எண்ணத்தை அம்மாவால் தடுக்க முடியவில்லை. ரஞ்சினிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, அவளை கூட்டிகிட்டு வரீங்களா? கணவனுக்கு ஃபோன் செய்து கேட்டாள். என்ன விளாட்றியா? இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சிஏ வராங்கன்னு தானே நான் காலையிலே கிளம்பி வந்தேன். என்னால் போக முடியாது. நீ உடனே கிளம்பி போய் அவளை கூட்டிகிட்டு வந்துரு. ஆஃபீஸரின் முகத்தை பார்க்காமலேயே அனுமதி கேட்டுக்கொண்டு கிளம்பினாள் அம்மா. ஆட்டோவை காத்திருப்பில் போட்டுவிட்டு தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்றாள். நான் ரஞ்சினோட பேரண்ட் மேடம். அந்த அம்மாள் இவளை நிமிர்ந்து பார்க்காமல் அருகில் இருந்த நாற்காலியை நோக்கி கை காட்டியவர் பசரை அமுக்கினாள். 6th ஸ்டூடெண்ட் ரஞ்சினியை கூட்டிட்டு வா. ஆயாவுடன் வந்த ரஞ்சினி மிகவும் களைத்திருந்தாள். பினோஃபார்ம் வெகுவாக நனைந்திருந்தது. தலைமை ஆசிரியர் நீட்டிய நோட்டில் கையொப்பமிட்டு விட்டு மகளுடன் வெளியே வந்தாள். ரொம்ப வாந்தி எடுத்துட்டியாமா பாப்பா? அம்மாவின் கேள்விகளுக்கு ஒரே வரையில் பதிலளித்துவிட்டு புத்தக பையை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு நகர்ந்தாள் அந்த ஆயா. ஆட்டோவின் வேகத்தில் முகத்தில் மோதிய வெளிக்காற்று ரஞ்சினியை நிமிர்ந்து உட்கார வைத்தது. அவள் அம்மாவிடமிருந்து நகர்ந்து வெளியே பார்வை ஓட்டினாள். காலை நேர பரபரப்புகள் இல்லாத தெருக்கள் அவளுக்கு புதிதாக தோன்றியது. ரஞ்சினி, வெளியில எட்டி பார்க்காத, திரும்ப வாந்தி வரும். வா, வந்து அம்மா மடியில் வந்து படுத்துக்கடா. மகளை மடியில் படுக்க வைத்து கொண்டாள். அவளின் கைகள் மகளின் தலையை வருட்டி கொடுத்து கொண்டே இருந்தது. ரஞ்சினிக்கு இப்போது தெருக்கள் படுக்கை வசத்தில் தெரிந்தது. ஆட்டோ இன்னும் காத்திருப்பிலே இருந்தது. ஒழுங்கா சாப்பிட்டாதானே, சும்மா தீனியை குடிச்சுக்கிட்டு கிடந்தா இப்படி தான் வாந்தி வரும் என்றவாறு ஜிலிசிலை அவள் வாயில் ஊற்றினாள். மாத்திரையை கொடுத்து படுக்க வைத்தாள். தயாராக வாங்கி வைத்திருந்த பிரெட் பாக்கெட்டை ரஞ்சியின் பெட் அருகில் வைத்தாள். காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜில் இருக்கு, லைட்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு பாலை பிரெட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடு. தண்ணீர் பாட்டிலையும் அருகில் வைத்துவிட்டு மகளை எழுப்பி சொல்லிவிட்டு வீட்டை வெளிப்புறமாக பூட்டி கொண்டு ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள் அம்மா. ரஞ்சனிக்கு இது ஒன்றும் புதிதல்ல. பள்ளி விடுமுறை தினங்களில் இப்படி தனிமையாக இருப்பது பழகி போய்விட்டது. முன்பெல்லாம் அக்கா இருப்பாள். இப்போது அவள் திருமணமாகி சென்றதிலிருந்து தனிமை பழகிவிட்டது. ரஞ்சினிக்கும் அக்காவுக்கும் 12 வயசு வித்தியாசம். இவள் பிறக்கும் போதே அக்கா 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். அதுவரை ஒற்றை பிள்ளையால் அத்தனை சந்தோஷங்களை அனுபவித்த அக்காவுக்கு குட்டி பாப்பாவின் வரவு சந்தோஷத்தை தரவில்லை. ரஞ்சு பள்ளியில் காலடி வைக்கும்போது அக்கா 10ஆம் வகுப்பில் இருந்தாள். ரஞ்சினிக்கு கார்ட்டூன் சேனல் இல்லை, வருடாந்திர
டூர் இல்லை, ஏன் லீவுக்கு கூட கிராமத்துக்கு போகவில்லை. ஜூஸ், வேக வைத்த பயிறு என்று வீடு அமர்க்களப்பட்டது. ரஞ்சினியை கொஞ்சுவதும் கூட திருட்டுத்தனமாகவே நடந்தது. 3 வருடங்களாக பழகிவிட்ட வாழ்க்கை முறை அக்கா கல்லூரி சேர்ந்த பிறகு திடீரென தளர்த்தி கொள்ளப்பட்ட ரஞ்சினிக்கு புது வாழ்க்கை புரியவில்லை. அவளது ஹோம்ஒர்க் நேரத்தில் டிவி சீரியல்கள் புகுத்தன, கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் ஓடின, நாட்டு நடப்புகள் அலசப்பட்டன. கிராமத்துக்கு கூட போனார்கள். ரஞ்சினியின் பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவள் வயதை ஒத்த காமாட்சி இருந்தால். காமாட்சியின் பாட்டியிடம் அம்மா ஏனோ சரியாக பேசுவதில்லை. காமாட்சியின் அம்மா ஒரு நாள் அந்த டவுன்காரி ரொம்ப திமிர் பிடிச்சவ என்று சொல்லி கொண்டிருந்தாள். இவள் வருவதை கவனித்ததும் சற்றென பேச்சை மாற்றி, காமாட்சி, உன் கூட்டாளி வந்திருக்கா பாரு என்றாள். இவளும் காமாட்சியும் குட்டி குட்டியான சொப்பு ஜாமான்களில் சோறாக்குவார்கள். சொப்பு ஜாமானில் கேஸ் அடுப்பும் இருந்தது. அது வேண்டாம் என்று விறகடுப்பு சொப்பை வைத்து கொண்டாள் ரஞ்சினி. வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் அரிசி எடுத்து வந்தார்கள். முருங்கைக்கீரையை பறித்து தர சொல்லி தண்ணீர் ஊற்றி அதை குழம்பு என்பார்கள். தண்ணீரில் மஞ்சள் பொடி கலந்து ரசம் என்றார்கள். ரஞ்சினி ஃப்ராகில் மறைத்து எடுத்து வந்த கடுகை அதில் போடுவார்கள். சொப்பு தட்டுகளை பரிமாறிய சாப்பாட்டினை இருவரும் சாப்பிடுவார்கள். அம்மா சாப்பிட அழைக்கும்போது ரஞ்சினிக்கு வயிறு நிறைந்திருக்கும். நீ சாப்பிட்றதுக்கு இப்படி அடப்பிடிச்சினா இனிமேல் கூட்டிக்கிட்டு வரமாட்டேன். அம்மா பயமுறுத்திய பிறகு அள்ளி அள்ளி சாப்பிட்டாள் ரஞ்சினி. பாட்டியுடன் வயலுக்கு போகும்போது மறைக்காமல் காமாட்சியும் கூட்டிக் கொள்வார் ரஞ்சினி. இருவரும் தப தபன கொட்டும் தண்ணீரில் கை வைத்து விளையாடுவார்கள். ரஞ்சினி, உங்கள் அம்மா பார்த்தா கத்துவா. பாட்டி கையை பிடித்து தர தருவென்று இழுத்து வருவாள். காமாட்சிக்கு தானாகவே வர வழி தெரிந்திருக்கிறது. வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா வேறு ஒரு ஃப்ராக் மாற்றிவிட்டார். சாப்பாடு பிசைந்து ஊட்டினாள். காமாட்சி நினைப்பாகவே இருந்தது ரஞ்சினிக்கு. ரஞ்சிக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லைம்மா. பாட்டியிடம் முணுங்கலாக சொல்லிவிட்டு அம்மா நூடுல்ஸ் கிளறி கொடுத்தாள். ஊருக்கு கூட்டி சென்று விடுவாள் என்று பயத்தில் வேக வேகமாக வாயை திறந்து ஊட்டி கொண்டவர்களுக்கு வாந்தி வரும் போல் இருந்தது. காமாட்சி 2 நாளில் நன்கு பழகிவிட்டாள். காலையிலேயே ரஞ்சினியை பார்க்க வந்து விடுவாள். ரஞ்சினிக்கு இன்னும் தூக்கமே கலையவில்லை. பாட்டி, ரஞ்சினி எங்கே என்று காமாட்சியை பார்த்து, உஷ், மெதுவாக பேசு, பாப்பா எழுந்துக்குவா என்றாள் அம்மா. புதுசா பாப்பா வந்திருக்காத்த என்றாள் காமாட்சி. ரஞ்சினியை தான் சொல்றா என்றவாறு பாட்டி அவளை தள்ளி கொண்டு வெளியே வந்தாள். அதற்குள் சத்தம் கீட்டு வந்தாள் ரஞ்சினி. ஐ, காமாட்சி, 2 பேரும் இப்போ பல்லாங்குழி விளையாடலாமா என்றாள் ஆர்வமாக. ரஞ்சு, காலையில் என்ன விளையாட்டு? போ, டாய்லெட் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வா என்றாள் அம்மா அதட்டலாக. காமாட்சியின் அருகில் வந்த ரஞ்சினி, நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பெண்கட்டில் இருந்த பாத்ரூமுக்கு விரிந்தாள். ரெடியாக அம்மா கையில் வைத்திருந்த ஹார்லிக்ஸை கையில் வாங்கியவள் டம்ளரோடு காமாட்சியின் வீட்டுக்கு போனாள். காமாட்சியோட அம்மா சோற்றை வெடித்துவிட்டு அந்த அலுமினிய சோற்றுப்பானையில் சாம்பல் பட்டி பூசி கொண்டிருந்தாள். ஐ ஆண்டி, ஏன் ரைஸ் பாட்டில் விபூதி பூசுறீங்க என்றாள். அவள் கையில் இந்த டம்ளரை எட்டி பார்த்தாள் காமாட்சி. என்ன குடிக்கிற? சோத்து கஞ்சியா என்றாள். இல்லை, ஹார்லிக்ஸ். இருவரும் பல்லாங்குழி சில்லி ஆடினார்கள். காமாட்சியின் அப்பா ஆட்டை இறுக்கமாக பிடித்து கொள்ள அதை மெதுவாக தொட்டு பார்த்தாள் ரஞ்சினி. ஆடு சிலித்து கொண்டிருந்தது. மூடியிருந்த கோழி கொடாப்பை ரஞ்சினி திறந்து விட அன்று அடிப்பதற்காக வைத்திருந்த கோழி விருட்டெனந்து வெளியே ஓடியது. ஏன் பாப்பா திறந்து விட்ட என்றவாறு காமாட்சியின் அம்மா அதை ஓடி ஓடி பிடிக்க முயன்றாள். வெறும் ஓடும்போது வந்த காமாட்சியோட தம்பியின் இடுப்பு அரங்கனில் தொங்கிக் கொண்டிருந்த தாயத்துகளை தொட்டு பார்த்தாள். அவன் வாயில் ஏதோ இருந்தது. என்னடா சாப்பிட்ற? ஆ காட்டு என்று ரஞ்சினியை பார்த்து சிரித்து கொண்டே ஆ காட்டினான் குட்டி தம்பி. அந்த மாதிரி காயை அவள் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் காய்கறி செக்ஷனில் பார்த்திருக்கிறாள். அம்மா அதை கூஸ்பெரி என்பாள். காமாட்சி அதை நெல்லிக்காய் என்று சொன்னாள். அவளது ஃப்ராக் இப்போதெல்லாம் ரொம்ப அழுக்காகி விடுவதாக அம்மா வேலை செய்யும் கிளைவேட சொன்னாள். ஊருக்கு போகும் நாள் வந்தது. அப்பா காரை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். பாட்டி காரின் டிக்கியில் ஊறுகாய் பாட்டில்கள், சாம்பார் பொடி, பச்சை வேர்க்கடலை, செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்கள் என பார்சல்களை உள்ளே திணித்தாள். வயிறு வலிக்கும் என வேர்க்கடையிலும் சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் சிறந்தது என
எண்ணெய் கேன்களும் கண்ட எண்ணெயை தடவினால் முடிக்கொட்டு என தேங்காய் எண்ணெயும் மாங்காய் ஊறுகாய் தேவையில்லை என ஊறுகாய் பாட்டில்களும் நிறுத்தி வைக்கப்பட்ட துணிமணிகளுடன் சாம்பார் பொடி மட்டுமே பயணப்பட்டது. கதவை திறந்து கொண்டு அம்மா உள்ளே வந்தார். ரஞ்சு, ரஞ்சு, தூங்கிட்டியா கண்ணு? ஐயோ, பிரெட்டெல்லாம் அப்படியே கிடக்குது. மகளை தொட்டு பார்த்தாள். கடவுளே, ஃபீவர் நெருப்பா அடிக்குதே. ஏசி ரிமோட்டில் அணைத்தாள். அம்மா, காமாட்சி வரல என்றாள். அம்மாவை கண்டதோ ரஞ்சு, கொஞ்சம் கூட பொறுப்புள்ள உங்களுக்கு. எப்போ பாரு ஆஃபீஸ் கிளந்த குடும்பத்தை யார் பார்க்குறது? நானும் தானே வேலை செய்கிறேன். இவளை வீட்டில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போகும்போதே மணி 12 ஆயிடுச்சு. திரும்ப 5 மணிக்கு பர்மிஷன் கேட்டு வாங்கிக்கிட்டே தான் வீட்டுக்கு வந்தேன். இவ என்னடானா ஒன்றுமே சாப்பிடாம தூங்கி போயிட்டா. உடம்பு நெருப்பாக கொதிக்குது. டாக்டரின் போகும்போது அம்மா அப்பாவை திட்டிக் கொண்டே வந்தாள். ரஞ்சினியை அப்பா தோளில் சாய்த்திருந்தார். இருட்டில் தூரத்திலிருந்து வரும் வண்டியின் வெளிச்சம் அருகில் வந்து பின் கடந்து செல்வது அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. சில வெளிச்சம் வேகமாக அருகில் வந்து வேகமாக கடந்து சென்றது. சீக்கிரமே கிளினிக் வந்து விட்டது. நேற்று சாப்பிட்ட ஜங்க் ஃபுட் அலர்ஜியாகி விட்டதாக சொல்லி டாக்டர் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை முழுவதும் மருந்து எழுதி கொடுத்திருந்தார். ஏன் வாந்தி வந்துச்சாம்? அப்பாவிடம் ரஞ்சு கேட்டார். ஃபுட் பாய்சன் ஆயிட்டதாம்டா என்றாள் அம்மா. டைஜஷன் ப்ராப்ளம் என்றாள் அப்பா. இதே மாதிரி தான் நம்ம பாட்டி வீட்டுக்கு போகும்போது கூட காமாட்சிக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருச்சுப்பா. அவங்க அம்மா ஜிஞ்சரில் கசாயம் வச்சு கொடுத்தாங்க என்றாள் ரஞ்சினி. கொஞ்சம் இருடா, மெடிக்கலில் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அப்பா உங்ககிட்ட பேசுகிறேன். மகளை தூக்கி ஆட்டோவில் உட்கார வைத்துவிட்டு அந்த ஆஸ்பத்திரியிலே வைக்கப்பட்டிருந்த மெடிக்கல் ஷாப்பில் நுழைந்தார் அப்பா. படித்திருக்கும் மகளை பார்த்து கொண்டிருந்தாள் அம்மா. சிறு வயதிலே திருமணமானதால் இன்று 40 தொடும் வயதிலே பெரிய மகளை திருமணம் செய்து கொடுத்தாகிவிட்டது. ஏதோ ஒரு பலகீன தருணத்தில் தடுத்துவிட்ட இவள் தான் இப்போதைய வாழ்வின் பிடிமானமாகி போனாள். மிக சிறந்த கல்லூரியின் பொறியியல் சீட்டை விலைக்கு வாங்கி பெரிய மகளை படிக்க வைத்தாகிவிட்டது. அவளது புகுந்த வீட்டார் இப்போதைக்கு வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டாலும் அரசு துறை தேர்வுகள் எல்லாம் அவள் எழுதி கொண்டுதான் இருக்கிறாள். கணவனும் இவளுக்கு உடந்தையாதலால் நிச்சயம் ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து விடுவாள். போட்ட பணமும் எந்தவித பொழுதுபோக்கும் இல்லாமல் 10ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ரஞ்சனி உள்பட அனைவரும் செய்த தியாகமும் வீணாகி விடுமா என்ன? தன்னை போல அவளும் திருமணத்துக்கு பின் வேலைக்கு செல்வாள் போலும். அம்மா, ஏன் டல்லாக இருக்க? ரஞ்சினி தான் கேட்டாள். ஒன்றும் இல்லைடா, நீ நைட்டு என்ன சாப்பிட்ற? டேப்லெட் வேற போடணும் என்றாள் அம்மா. காமாட்சி அம்மா மாதிரி எனக்கு ஜிஞ்சர் போட்டு கசாயம் செஞ்சு கொடுமா. வீட்டுக்குள் நுழைந்ததுமே ரஞ்சினி படுத்து கொண்டாள். ரஞ்சு, ரஞ்சுமா எழுந்திரி, இந்த பிரெட்டை முதல்ல சாப்பிடு. வெளியே சென்று விட்டார். அப்பாவின் கையில் ஃப்ரெஷ்ஷான பிரெட் பாக்கெட் இருந்தது. ரஞ்சினி சுவர் பக்கம் திரும்பி கொண்டாள். காலையில் தூங்கி எழும்போது அக்கா வந்திருந்தது தெரிந்தது. யோகேஷ் நல்லவர் தான்ப்பா, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் தான் டென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களாம் 2 ஜென்ரேஷனாக சிட்டியிலே குடியிருக்கிறவங்களாம். நீங்கள் 2 பேரும் கிராமத்துலேருந்து வேலைக்காக டவுனுக்கு வந்தவங்களாம். அதனால் உங்கள் பொண்ணு கிராமத்து பேக்ரவுண்டில் வளர்த்துருப்பீங்கன்னு நினச்சாங்களாம். ஆனால் நான் ரொம்ப மாடர்னாக இருக்கேனாம், குடும்ப பாங்கா இல்லையாம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே இருக்க எனக்கு பிடிக்கல. அதனால் யோகேஷ் கிட்ட நான் வேணும்னா நீ எங்கள் வீட்டுக்கு வான்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன். அக்கா பேசி கொண்டிருந்தாள். ரஞ்சினி அக்காவின் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டாள். கிச்சனில் டப் டப்னு ஏதோ தட்டு சத்தம் கேட்டது. ஏ, அங்கே என்ன செய்கிற என்றாள் அப்பா. இஞ்சி கசாயம் வைக்கிறேன் என்றாள் அம்மா.